உங்கள் எல்லோருக்கும் எம்மை படைத்து பரிபாலித்து ரட்சிக்கின்ற எல்லாம் வல்ல அந்த ஏகனுடைய அருளும் ஆசீர்வாதமும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக நான் ஒரு சுனாமி என்கின்ற ஒரு நிகழ்வுதான். அந்த நேரம் ஏலெவல் எடுத்துட்டு இருக்கிற நேரம் ஒரு சுனாமி என்கின்ற நிகழ்வுதான் இந்த சென்ட் ஜூட் என்கின்ற கல்லூரியின் உருவாக்கத்துக்கு காரணம். அன்று எல்லோரும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எமது பிராந்தியங்களுக்கு வந்து அவர்களுடைய ரிலீஃப் ஒர்க்குகளை செய்கின்ற நேரம் ஒரு நிறுவனம் மாத்திரம், ஜானிட்டோ இன்டர்நேஷனல் என்று சொல்றது, அமெரிக்காஸ் ஜானிட்டோ இன்டர்நேஷனல், இவர்கள் எல்லோரும் ஒரு கன்சர்டியூமாக சேர்ந்து அவர்கள் கொலம்பு ஃபுட்பால் ஃபெடரேஷனில் ஒரு அவசர உயிர் காப்பாளர்கள் பயிற்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே கொலம்பு ஃபுட்பால் ஃபெடரேஷன்ல ஒரு ஒர்க் ஷாப் செய்தார்கள். அதற்கு நாங்களும் இந்த பிராந்திய சார்பாக, நான் நினைக்கிறேன் சென்ட் ஜோன் ஆம்புலன்ஸ் சார்பாக இந்த மாவட்டத்தில் இருந்து போன ஒரு உறுப்பினர் தான் நான். அங்க போனா இன்டர்நேஷனல் ரிசசிட்டேஷன் கவுன்சில், இன்டர்நேஷனல் லைசன்ஸ் கமிட்டி ஆஃப் ரிசசிட்டேஷன், அதான் அதனுடைய சரியான அர்த்தம். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சொல்றார், இலங்கையிலே உயிரிழந்தவர்களில் 60% அதிகமானோர் உயிருடன் புதைக்கப்பட்டவர்கள். இது ஒரு அநியாயம். நாம தானே அந்த மையத்துகளை, அந்த உயிரிழந்தவர்களை கொண்டு வந்து கோயில்களிலும் பள்ளிவாயல்களிலும் வீதியோரங்களில் இருக்கின்ற கடற்கரை அந்த கடைகளிலும் அடுக்கி வைத்தோமே. அதை இங்கே இருக்கின்ற பிரதம அதிதியும் மறந்திருக்க முடியாது, சீனியர் இன்ஸ்பெக்டர் நஸ்ருதீன் சாரும் மறந்திருக்க முடியாது, நாமும் மறந்திருக்க முடியாது. ஏனென்றால் இலங்கையிலே மரணித்தவர்களில் 80% உயிரிழந்தது எமது பிராந்தியத்தில் தானே. அவற்றை கண்ணினால் பார்த்தோம். ஆனால் நான் சொன்னேன் எழுந்து, இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு குழப்பம் இருக்கிறது. ஏனென்றால் ரெஸ்கியூ ரிலீஃப் நேரடியாக செய்த இளைஞர்கள் நாங்கள் என்று சொன்னோம். அதற்கு அவர் கேட்டார், தம்பி நீ இவர் செத்துட்டார் என்று எப்படி முடிவெடுத்த? நாங்க மூக்கு தொட்டு பார்த்தோம், காத்து வரல. காதை கொண்டு போய் நெஞ்சில வச்சு பார்த்தோம், சத்தம் வரல. நாடிய பிடிச்சு பார்த்தோம், அசைவுகள் வரல. பௌத்தையும் நசிச்சு பார்த்தோம், கொஞ்சம் தண்ணி வந்துச்சு, ஆனா உசுறு வரல. அப்ப முடிவெடுத்துட்டோம், செத்துட்டோம். இதுக்கு பிறகு என்னதுக்கு அவரு, இதுக்கு பிறகு எப்படி அவர் வாழ்ற? அதுக்கு அவர் சொன்னார், அதனாலதான் அப்படித்தான் 60% லேக் ஆஃப் நாலேஜ் என்று சொன்னார். அறிவின்மையினால், முதலுதவி சம்பந்தமான அறிவின்மையினால் 60% மேற்பட்டோரை மரணிப்பதை பார்த்து கொண்டு பரிதாபமாக இருந்தீர்கள். அப்ப அவங்க சாகலியான்னு கேட்டார். இல்ல. ஏன், எப்படி சொல்றீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒரு நியூ பார்ன் பேபி, அப்பதான் கருவறையிலிருந்து ஒரு பிள்ளை இந்த உலகத்துக்கு வருகிறது. அந்த பிள்ளையினுடைய நுரையீரலும் இதயமும் இருதயமும் நின்று குறைந்தது 3 நிமிடத்துக்கு பிறகுதான் மூளையினுடைய செயற்பாடு நிற்கின்றது. அதுக்கிடையில ஹார்ட் செய்யற வேலை குருதி சுற்றோட்டம், லங்ஸ் செய்யற வேலை ரெஸ்பிரேட்டரி. இது இரண்டையும் இன்னொரு சாதனமூடாக கொடுக்க முடியுமாக இருந்தால் உயிர் காப்பாற்றப்படும். அப்படி இல்லாவிட்டாலும் 3 நிமிடத்துக்கு பிறகுதான் மூளை நிற்கும். அதுதான் டெட். மனிதநேயம் வேறு, உயிர் பாதுகாப்பு வேறு. எனவே அன்றுதான் சொன்னார், ஒரு
ஈன்ற குழந்தையோ 3 நிமிடத்துக்கு மேல் மூளை இயங்கி உயிர் இருக்கும் என்றால் 30 வருடங்கள் இந்த உலகத்தில் சீவித்திருக்கிறோம். சும்மாவே 3 நிமிடங்கள் தண்ணிக்குள்ள மூக்க பிடிச்சி இருக்கிற ஆக்கள் நாம. நம்மட இதயமும் நுரையீரலும் செயலிழந்து எப்படி நீங்க ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிவெடுக்கிற? எனவே நீங்கள் செய்தது கொலைதான் என்றார். அப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் படிப்பிக்கலையா இந்த நாட்டில் என்று கேட்டார். 100வது விழா கொண்டாடுகின்றது முதலுதவி கற்பிக்கின்ற நிறுவனங்கள். 100 வருஷம் படிப்பிச்சிருக்காங்களா? என்ன படிப்பிச்சாங்க? ரீஃப் நோட், ஆண் முடிச்சு, பெண் முடிச்சு, வாளிக்கட்டு. அதுக்கு அவர் கேட்டார், என்ன தூக்குல போடுறதுக்கு படிப்பிச்சான்? எல்லாரும் பாடசாலையில் முதலுதவி படைகளை உருவாக்குகிறார்கள். பெட்சுக்கும் யூனிஃபார்முக்கு தான் பாடசாலைகள் உருவாக்குகிறார்கள். எனவே இவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். பாடசாலையில் முதலுதவி என்பது நிகழ்வுகளுக்கு அலங்கரிக்கின்ற ஒரு படையாக இருக்காமல் உயிர்களை காப்பாற்றக்கூடிய படைகளாக இருக்க வேண்டும். சிபிஆர் எப்படி கொடுக்கிறேன்னு கேட்டா, அது மனோராமா ஒரு படத்துல கோழிக்கறி சிம்பாவே ஒரு கோழி படத்தை கொழி வச்சு போட்டு சோத்துக்குள்ள அப்படி மோந்து அப்படி சாப்பிடுவாவே, அப்படி சிபிஆர் படிப்பிக்க இயலாது. அதற்காக ஒரு உயிருள்ள ஒரு மனிதரில் அந்த மார்பழுத்தத்தை படிப்பிக்க முடியாது. அதுக்கு ரிசசிட்டேஷனுக்குரிய சிமுலேட்டரி மெனிகின்ஸ் வேணும். அன்றுதான் நினைத்தேன், உண்மைக்கு நாம் செய்த ஒரு தவறு ஒரு நிகழ்வுக்கான பிள்ளைகளை பயிற்றுவிக்காது அந்த பிள்ளைகளை உயிர்காப்பாளர்களாக பயிற்றுவிக்க வேண்டும் என்று 2005ஆம் ஆண்டு நான் கற்றுக்கொண்டிருக்கின்ற நேரமே, துணை மருத்துவ கற்கை நெறியை கற்றுக்கொண்டிருக்கின்ற நேரமே இந்த நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணினோம். முதலுதவிகளை யுத்த காலங்கள், இறுதி காலங்களில் வாகரையாக இருக்கலாம், தொப்பிக்கலையாக இருக்கலாம், எல்லா வீரர்களுக்கும் பயிற்றுவித்த அனுபவம் இருக்கிறது. உயிரைத்தான் நாங்கள் முன்னுரிமைப்படுத்தினோம். இவற்றை பாடசாலைகளில் இந்தியா சாருக்கும் இது ஞாபகம் இருக்கும். அட்டாலஜி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்லையும் அங்க இருக்கிற ட்ரைனிங் டீச்சர்ஸ் பயிற்றுவிப்பாளர்களாக நாங்கள் ட்ரெயின் பண்ணினோம். அப்ப அவங்கள்ட்ட ஸ்கில்ல எப்படி டெலிவர் பண்ணணும்ங்கிற அந்த ஸ்கில் இருக்கு. அவர்களை தேர்வு செய்து கற்பித்தோம். இடையிலே ஒருக்கா மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாட்டுக்கு போனோம். ஒரு 5-6 நாள் யுஎன்ஹெச்சிஆர் ஒரு மால்டிவ்ஸன் இதுக்கு ஒரு ட்ரோமா ட்ரைனிங்குக்காக ஒரு வளவாளராக நானும் டாக்டர் நிமலதேவும் 2 பேரும் தான் போயிருந்தோம். அங்க போனா நமது இலங்கையர்கள் ட்ரொலி கீப்பர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், அந்த எஜுகேஷனல் ரிஃபார்ம் பண்ணுகிற நேரம் இவற்றை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஹமட் மெடிக்கல் கோஆபரேஷன்ல ஒரு பிஏ ஹானர்ஸ் டிகிரி ஹோல்டர் ட்ரொலி கீப்பர், 8ஆம் ஆண்டும் பாஸ் பண்ணாத ஒரு பிலிப்பீன் நர்ஸ் அசிஸ்டன்ட். அப்ப நாம கேட்டோம், இங்க வா, உண்ட குவாலிஃபிகேஷன் என்ன? கிரேட் 8, ஸ்டாண்டர்ட் 8 என்ன சொன்னாங்க. ஸ்டாண்டர்ட் 8 என்ன கோர்ஸ் முடிச்சிருக்காய்? டெஸ்டாட சர்டிபிகேட். டெஸ்டாண்ட என்ன? இங்க டெர்சரியன் வொகேஷனல் எஜுகேஷன் கமிஷன் மாதிரி 3ஆம் நிலை டெக்னிக்கல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இதுல ஹெல்த் கோர்ஸும் படிப்பிக்காங்களா என்று கேட்டதுக்கு, ஏன் உங்களோட நாட்டில் இல்லையா? இல்லையே, பிளம்பிங், மேஷன், கியூஷன், கம்ப்யூட்டர் தான் இங்க படிப்பிக்கிற. அங்க போய் வந்த உடனே 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழுக்கு போனேன். எனவே அன்றிருந்து நமது பிள்ளைகளும் அந்த துறைகளுக்கு போக வேண்டும்.
1 கோடி ரூபாய் காசு கொடுத்து கடலால போய் மாண்டு உயிரை மாழ்வதை விட இன்றைக்கு ஒரு கேகிவர் 4 மாதம் படிக்கிறதுக்கு தயார் இல்லை. 4 மாதம் படிச்சா பாஸ்போர்ட்டையும் விசாவையும் எடுத்துக்கிட்டு பிளைட்டால குடும்பத்தோட கனடா சுவிஸுக்கு போகலாம். எங்க ஷார்ட் கட் இருக்கோ அங்க கட்டுக்கிற எத்தனை பிள்ளைகள் இதில் இருக்கிறீர்கள். கலர்ஃபுல்லாக 100 ரூபாய்க்கு 3 சொல்ற மாதிரி ஒரு வருஷத்துல 3 டிப்ளோமா வாங்க கூட தாதி டிப்ளோமாவும் என்று சொல்லி போய் படிச்சு 1.5 வருடங்கள் தண்ட வாழ்வா தொலைச்சிட்டு வந்த பிள்ளைகள் தான் இதில் அதிகம். வடமாகாணம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், வடமாகாணம் எமது பிள்ளைகளை முறையாக அந்த பெட்ச் முடிச்ச உடனே லெட்டர் தாராங்க, தாங்க உங்களோட பெட்ச் அடுத்த பெட்ச் டீட்டெயில் பிடிஹெச் ஆபீஸ் ஆர்டிஹெச்எஸ் ஆபீஸ் அத பிள்ளைகளை பிரிச்சு முறையாக ஒரு ஃபார்ம் அவங்களுக்குரிய ஒரு ஃபார்மலான சூப்பர்வைசரி பிளான் போட்டு அந்த பிள்ளைகளை 6 மாதம் முறையாக ட்ரெயின் பண்றாங்க. இங்கு நாம பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் விடையிலும் இருக்கிற பீங்கான்ல தானே சாப்பிடலாம், அங்கதான் விடலாம். விட்டாலும் அதிகமான வைத்தியசாலைகள் கன்சல்டேஷன் செய்கின்ற சர்ஜரி செய்கின்ற வைத்தியசாலை, அங்கே தாதிய பராமரிப்பு முறையாக கற்பிக்கின்ற அது பிராக்டிஸ் பண்ற வசதிகள் இல்லை. ஆகவே எமது பிரதம அதிதி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அக்ரெடிட்டட் பண்ணப்பட்ட நிறுவனங்களை மாத்திரமாவது, அதாவது 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழுவின் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் என்று சிலர் சொல்லுவார்கள், அவர்கள் அரசு சான்றிதழ் வழங்க முடியாது. அவர்கள் அரசு அங்கீகார பெற்ற நிறுவனத்தின் சான்றிதழ் என்று அவர்களுடைய சான்றிதழ் கொடுக்கலாம். ஆனால் எமது கல்லூரி வழங்குவது அரசு சான்றிதழ், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் சான்றிதழ் NVQ லெவல் 4. இது GCE A லெவல் சித்தி பெற்றதற்கும் சமனான சான்றிதழ். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கேகிவர் அண்ட் ஹெல்த் அசிஸ்டன்ட் எல்லாம் இருக்கும், கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் மாத்திருக்கு. இதை நாம எப்பவோ சொன்னோம், ஹெல்த் அசிஸ்டன்டையும் நர்ஸ் அசிஸ்டண்டாக மாத்துங்கள் என்று. அதை இன்றுதான் விளங்கியிருக்கு. ஆகவே புதியவர்களை நஸ்ருதீன் சார் சொன்னது போன்று புதியவர்களை நர்ஸ் அசிஸ்டன்டுக்கோ கேகிவருக்கோ எடுப்பதை விட NVQ லெவல் 4 முடித்த பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். அதே போன்று இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக்கிறேன். ஒரு எடுகேஷனல் ரீஃபார்ம் பண்ணுகின்ற நேரம் ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்விகளை நீங்கள் கருத்தில் கொள்வது போன்று இந்த அரசும் நீங்களும் 3ஆம் நிலை மற்றும் தொழில் கல்வி ரீஃபார்மையும் கண்டிப்பாக பண்ண வேண்டும். அழகான ஒரு மாவட்டம், இதை பரீட்சித்து பார்ப்பதற்கு பொருத்தமான ஒரு மாவட்டம் அம்பாறை மாவட்டம். இதிலே டெக்னிக்கல் தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கிறது. இந்த 25 மாவட்டங்களிலும் இல்லாதவாறு 4 தொழில்நுட்ப கல்லூரி இருக்கிற ஒரு மாவட்டம் அம்பாறை மாவட்டம். DVTC டிஸ்ட்ரிக்ட் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் இருக்கிறது, வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் இருக்கிறது, டிவிஷனல் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் இருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் எல்லாரும் எல்லா கோர்ஸையும் செய்யறது. இப்ப சமாந்துர டெக்னிக்கல் காலேஜ் என்று சொன்னா விவசாயத்துறை அல்லது மெக்கானிக்கல் இதுக்கு பொருத்தமான இடம். அக்கரைப்பற்று தொழில்நுட்ப கல்லூரி என்றால் நமது கரையோர பிரதேசத்தினுடைய தொழில்கள், ஃபிஷரிஸ், அக்வாரியம், மீன்பிடி வளங்கள், ஜுவல்லரி மேக்கிங், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இப்படியான பயிற்சிகளுக்குரிய அட்வான்ஸ் குவாலிஃபிகேஷன் அங்கு கொடுக்கலாம். அம்பாறை, உகனை, அந்தந்த பகுதிகளில் அந்தந்த வளங்களை கொடுக்கலாம். ஹாடி போன்றவைகள் லெவல் 5, 6, 7 அந்த பாடங்களை கற்பிக்கலாம். இல்லாவிட்டால் மனித வளங்களை, நிலங்களை, வளங்களை
கல்விகளை பங்கீடு செய்வதில் அதே பிரச்சனை தொடர்ந்து கொண்டே வரும். யாரும் திருப்தி அடைய முடியாது. ஆகவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எமது புதிய தாதி உதவியாளர் தேசிய தொழில் தகமை மாணவர்களுக்கு உங்கள் அனைவருடைய எதிர்காலமும் சிறப்பித்து நீங்கள் அத்துணை பேரும் நமது நாட்டுக்காக, நமது தேசத்தின் ஒற்றுமைக்காக, நமது நாட்டின் விருட்சத்துக்காக நீங்கள் எல்லோரும் பாடுபட்டு இந்த நாட்டையும் மக்களையும் முன்னேற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் உங்களிடத்திலும் இருக்கு என்பதை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.